வீட்லயும் தொடர்ந்து அபசகனமாவே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாம இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுனாலயோன்னு எனக்கு தோணுது. சீக்கிரம் நடத்தி முடிச்சிட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே சம்பந்தி. அதுதான் நானும் முடிவெடுத்திருக்கேன் சம்பந்தி. என்னன்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. ஆமாங்க சம்பந்தி. நம்ம அபிக்கு கூடி சீக்கிரமே தாலி பெருக்கிடலாம். யார் என்ன சொன்னா என்ன, நாம பெரியவங்க, செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை நாமளா பார்த்து பண்ணி வைக்கல, அதுக்காக சம்பிரதாயத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? எப்படி பார்த்தாலும் ரெண்டும் நம்ம பிள்ளைங்க தானே. வம்சம் பெருகிறதுக்கும் வாழ்வு பெருகிறதுக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ வேணாமா? நீங்க சொல்லுங்க. 1000த்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க சம்பந்தி. ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. உங்க மனசு யாருக்கு வரும்? இதுக்கும் மனசுக்கும் என்னங்க சம்பந்தம்? பார்த்து பார்த்து தான் மூத்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். குடும்பம் விளங்கலையே. ஆனா தேடி வந்த மகாலட்சுமி இந்த வீட்டை விளங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறா தெரியுமா உங்களுக்கு? உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்டயே நான் பெருமையா சொல்லக்கூடாது, ஆனா ரொம்ப அற்புதமா பொண்ணை வளர்த்திருக்கீங்க சம்பந்தி. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா சம்பந்தியம்மா? என்ன பொறுத்த வரைக்கும் அபி எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சம்பந்தி. தாலி பெருக்க மாட்டேனா? நான் முடிவெடுத்துட்டேன். நேரம் காலம் முகூர்த்தெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். நீங்க செய்ய வேண்டிய சீரோட வந்துருங்க, அது போதும். இது போதும் சம்பந்தி, இது போதும் எங்களுக்கு. மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு சம்பந்தியம்மா. சம்பந்தி, எங்க பொண்ணு எங்கேயோ எப்படியோ கஷ்டப்படுறான்னு நினைச்சேன். பெத்தவங்களுக்கு மேல நீங்க அவன் மேல பாசம் வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என் பொண்ணு நல்லா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. நன்றி எல்லாம் எனக்கு எதுக்கு சம்பந்தி? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நாம செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். சரி, அப்போ நான் வச்சுட்டுமா? சரிங்க சம்பந்தி. சரி, சீக்கிரமா ஒரு நல்ல தகவலா சொல்லுங்க. நானும் பத்மாவும் ஓடி வந்து நிப்போம். சரிங்களா? இந்த அபி. பத்மா அக்கா, அபி ஏமா அழற? என்னம்மா? அழலம்மா, சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைத்தியம். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். அடடடடா, திருநெல்வேலி அல்வானா திருநெல்வேலி அல்வாதான். கைய கழுவுனதுக்கு அப்புறமும் நெய் வாசனை ஆள தூக்குது. அடுத்த வாட்டி அதே கஸ்டமரை 4-5 பாக்கெட் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லணும். ஹே, என்ன வர வர என்னையே மறைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? தைரியம் இல்லாமலாம் இந்த வீட்ல உட்கார்ந்து போராடிட்டு இருக்க. ஐயோ, இதோடா இவ பெரிய ஜான்சி ராணி. அப்படியே இவளோட தைரியத்துக்கு அவார்டு தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல உன் வாழ்க்கை இந்த வீட்ல ஓடிட்டு இருக்கு. இதுல பெருமை பீத்த வேற வந்துட்ட. ஓ, எனக்கு குருட்டது இஷ்டமா? சரி, இருந்துட்டு போட்டோம். அம்மா பேசினாங்களே, கேட்டிங்களா? எனக்கு காது கேட்காதா என்ன? அதுக்கு என்ன இப்போ? எனக்கு தாலி பெருக்க போறாங்க. வார்த்தைக்கு என்ன காசா பணமா? 1000 வார்த்தை அப்படியே அள்ளி அள்ளி எறியலாம். ஆனா நடக்கணும்ல, அப்ப பாப்போம். நடக்காதுன்னு சொல்றீங்களா? ஏய், என்ன வாய்ப்பே இல்லங்கிற? அதேதான் நான் சொல்ல வந்ததும் அதான். ஆனா இந்த தாலி பெருக்க போற ஃபங்க்ஷன் இதே வீட்ல உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது. நான் சொடக்கு போட்டு சவால் விட்டேன்ல, உங்க அத்தனை பேர் கண்ணு முன்னாடி ஏன் கல்யாணத்தை பக்காவா ஊர் மெச்ச நடத்தி காட்டுறேன்னு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அத சொல்லத்தான் நான் வந்தேன். பா, உன் கற்பனை தறிக்கிட்டல போது. நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்றியே, நடந்ததானே? நடக்காதுன்னு சொல்றீங்களா? சொன்னனே, வாய்ப்பே இல்லன்னு சொன்னனே. நடத்தி காட்டிட்டா? அது அது வந்து இது பாரு, நான் உங்ககிட்ட பந்தயம் எல்லாம் வைக்க மாட்டேன். நீங்க பந்தயம்லாம் வைக்க வேணாம், நான் வைக்கிறேன். ஒருவேளை இந்த தாலி பெருக்கிற ஃபங்க்ஷன் வீட்ல நடக்கலன்னு வைங்க, நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். அப்போ இந்த வீட்டை விட்டு நீ போயிடுவியா?
இந்த ஃபங்க்ஷன் நடக்கலன்னா அப்ப பாப்போம். அதே சமயம் நடந்துச்சுன்னா அதான் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. பாப்போம். இத நடத்தி முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பின்னாடி தான் வரப்போகுது. அடிப்போடி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நடக்கவே விட மாட்டேன். போவியா? அதானே சேலஞ்சு. பாத்துருவோம். ஐயோ, தெனாவட்டா பேசுறாளே. வேற ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்காளா? என்ன வேணாலும் இருக்கட்டும், என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் அவர் இந்த ஃபங்க்ஷனை நடக்க விட மாட்டாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா நான் இந்த வீட்டுல செல்லா காசு ஆயிடுவனே. ஆத்தா மாசாணியம்மா, உனக்கு தேடி வந்து மிளகா அரைச்சு ஊத்துறேன். எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திரு. இவ முகத்துல கரிய பூசி ஆகணும் பாத்துக்க. ஆத்தா மாசாணி, நீதான் காப்பாத்தணும். கைவலி எல்லாம் எதுவும் இல்லைல்லங்க? சின்ன அடிதான். எதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு போட்டாங்கன்னே தெரியல. புண்ணே நேற்றுக்கு ஆற ஆரம்பிச்சிருக்கோம். வலியெல்லாம் ஒன்றும் சுத்தமாக இல்லை. ப்ரெஷர் மாத்திரையை கொடு. அது தூங்குறதுக்கு முன்னாடி போட்டா போதும் மாமா. இப்ப இது போட்டுக்கோங்க. கமலா, நான் ரூமுக்கு போகிறேன். நீ வேலையை முடிச்சுட்டு வரும்போது மாத்திரை எடுத்துட்டு வா. சித்ரா, தண்ணி கொண்டு வாமா. ஏங்க இந்தாங்க. ஏன அம்மா பெருசா சொல்லிச்சு, எந்த ரியாக்ஷனுமே காணுமே. அப்பா எக்கட கெட்டு போயிட்டாலும் பரவாயில்லன்னு நிஜமாவே விட்டாரோ? அதெல்லாம் இது வரைக்கும்டா. அந்த திருவள்ளத்தை அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். அவன் வந்து அடுத்த சைன் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணு. இது கல்யாணமா இல்லையானே தெரியாது. இதுல தாலி பெருக்கு ஃபங்க்ஷன் தான் குறைச்சலாம். என்ன மாமா நீங்க பேசுறீங்க? நீயும் நானும் சொன்னா யார் கேட்க போறாங்க? உள்ள இறங்கி அதனால வர விளைவுகளை அவங்களே அனுபவிக்கட்டும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வந்துட்டாங்க. இப்ப பயங்கரமான சண்டை காட்சி ரெடியா இருக்கு. சைலண்டா சைடு ஒதுங்கி நின்று சிம்ரன். மா, குளிச்சுட்டு வந்துடுற, சாப்பாடு எடுத்து வை. டே ஒரு நிமிஷம் இருடா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? உங்க அப்பத்தா சொன்ன மாதிரி நல்ல நாள் பார்த்து அபிக்கு தாலி பெருக்க போறோம். டேய், அவளை ஏன்டா பாக்குற? என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல இவளை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னதே நீதான். கடைசியில அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது நீதான். அதுக்கு ஏதோ காரணம் சொன்னா சரி. அதுக்கப்புறம் சேலை கொடுத்த, சோறு கொடுத்த, பத்தாததுக்கு அம்மான்னு வேற நீதான கூப்பிட சொன்ன. இப்ப ஏதோ நிஜ மருமக மாதிரியே ட்ரீட் பண்ற. என்னமாச்சு உனக்கு? இது பாரு, அவளை நான் எப்படி நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அப்பாட்ட சொல்லிட்டியா நீ? ஆமா சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? அவர் எதுவுமே சொல்ல? சொல்ல வேண்டியதை சொன்னாரு. அவருக்கு தர வேண்டிய பதில நான் தந்துட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? அதுதான் நான் கேக்குறேன். வெற்றி, ஒரு பொண்ணு தாலி பெருக்காம வீட்ல இருக்கிறது நல்லது இல்லப்பா. அத்தை சொன்னதுக்கு சரின்னு சொல்ல. அதுதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. அண்ணி, என்ன நீங்களும்? இவ என் பொண்டாட்டியே கிடையாது. எதேச்சியா போட்ட மஞ்ச கைத்த கழுத்துல சுமந்துக்கிட்டு தெரிய பைத்தியக்காரி. நீங்களும் அம்மா மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி, இவ வீட்டுக்கு வந்த முதல் நாள் அப்படி சொன்ன, அது பரவாயில்ல. ஆனா நம்ம எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி அபி வீட்டுக்குள்ள வந்துட்டா. இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தியா வாழ ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன, நம்ம ஏரியாக்காரங்களே அபிய கமலா மருமகன் தான் கூப்பிடுறாங்க. உலகமே உன் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இதையே பேசிட்டு இருக்கிறது சரியா? அண்ணி, உலகமே சேர்ந்து ஒரு பொய்ய சொன்னாலும் அதை உண்மை நம்ப முடியாது. டேய், எதுடா பொய்யே? இவ கழுத்தில் நீ தாலி கட்டினது பொய்யா? ஜோ அம்மா, அதுக்கு 1008 தடவை நான் விளக்கம் சொல்லிட்டேமா. விளக்கம் எத்தனை தடவை வேணாலும் சொல்லு. ஆனா தாலி கட்டினது நீதானே. அப்ப நீதான் புருஷன். முடியாதுமா. இந்த விஷயத்துல என்னால எதுவுமே ஏத்துக்க முடியாது. எனக்கு சோறு கூட வேணாம், ஆளை விடு. பாவம்மா, விடுங்க. அவருக்கு என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அதான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு ஆசைப்படுறாரு. ஏய், யாருக்குடி பயம்? எனக்கு பயமா? வாயை உடைச்சிருவாமா. டேய், அவ்வளவு பயம் இல்லாதவன்
தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு சரின்னு நீ சொல்ல வேண்டியதானே? நான் கட்டாத தாலிக்கு நான் எப்படிமா பொறுப்பேத்துக்க முடியும்? உங்க அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு, உனக்கு என்ன வந்தது? இங்க பாருமா, இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேற ஏதாவது பேசு. அப்படியெல்லாம் பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு போக முடியாதுடா. தாலி கட்டினவன் தான் தாலி பெருக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும். எது தாலி பெருக்கிறதுக்கு பணமா? நானா? ஆமா. எத்தனை நாளைக்கு தான் அவ மஞ்சள் கழுத்தோட இருப்பா? பொண்ணுல தாலி பண்ணி அவ கழுத்துல போட வேணாமா? அதுக்கு தான் இந்த சின்ன ஃபங்க்ஷனு. அதுக்கு நான் பணம் தரணுமா? ஆமா, கட்டினவன் தான் பணம் தரணும். எவ்வளவு பணம் வச்சிருக்க? இங்க பாருமா, நீ 1000 கேளு 2000 கேளு, ஏன் லட்சமா பணம் கேளு, நான் தரேன். எதுக்கு? உனக்கு தரேன், இந்த வீட்டோட செலவுக்கு தரேன். ஆனா இவ சம்பந்தமா ஏதாவது பணம் கேட்ட 5 பைசா தர மாட்டேன். அத்தை, அவர்தான் மாட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாருல, ஏன் அவரை சும்மா திரும்ப திரும்ப பேச வச்சிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு தாலி பெருக்கி போட்டப்ப உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? இவளுக்கு பெருக்கணும்னா உனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதா? எனக்கு என்ன வந்துச்சு? வெற்றி கோவப்படுறாருன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன இதுல வந்துச்சு? அத நான் பாத்துக்கிறேன். டேய், பணத்துக்கு என்ன சொல்ற? ஏமா எத்தனை தடவைமா சொல்ற? இந்த விஷயத்துல 1 ரூபா கூட தர மாட்டேமா. நீங்க புத்தி அம்மா, இவ்வளவுதான். நம்ம வீடு இருக்க நிலைமையில தங்க தாலியும் வரவங்களுக்கு சாப்பாடு செலவு பண்ண முடியுமாம்மா? அபி வீட்டில் பணம் கொட்டி கிடக்கு, அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. நம்ம வீட்டு நிலைமை நம்ம தானே நினைச்சு பார்க்கணும். அத முதல்ல நீ தான் நினைச்சு பார்க்கணும். நீயும் இவனும் வேலைக்கு போய் 4 காசு கொண்டு வந்து கொடுத்திருந்தா நம்ம வீடிய இந்த மாதிரி இருக்க போது. அவ்வளவுதானா? எவனும் உதவி பண்ண மாட்டீங்க, 1 பைசா தர மாட்டீங்கல்ல? விடுங்க, வேண்டாண்டா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். மா, எப்படி? எப்படியோ பாத்துக்கிறேன். இத நம்ம குடும்பத்துக்காக நான் பண்றேன். இவனுங்களுக்கு வேணும்னா இந்த குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த குடும்பம் முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்கிறது முக்கியம். நீயும் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் நிம்மதியா இரு. மா, நீ பண்றது ரொம்ப தப்பு. தப்பா யோசிச்சு தப்பா பண்ற. இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. டேய், எல்லாம் தெரியும், பட. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இவ பேய் மாதிரி என்ன மட்டும் பிடிச்சி ஆட்டி வைக்கல, இங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி வைக்கிறா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி, நீ கவலைப்படாத. போ. சார் ஷேர் பண்ணிக்கலாமா? கட்டிங் சார். சில்லற இல்லைங்க, எங்கிட்ட 60 ருபீஸ் இருக்கு. வேணா போய். என்னங்கம்மா? அவதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ கூட தான் நான் வாழ போறேன். இப்ப புரியுதா? சார் கரெக்டா இருக்கு. நன்றி. ராதா கண்ணு, நீ என்னமாங்க? தப்பு இல்ல இது. ராதா கண்ணு, ராதா கண்ணு. அதாவது சேர கொடுத்துட்டு போய் வாயா. ஏய், சரக்கு வாங்கியா நீ வாங்க. பாவங்க அத்தை, இவ்வளவு நேரம் புலம்பிட்டு இருந்துட்டு இப்பதான் படுக்க போறாங்க. புலம்பித்தானே ஆகணும். அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தா இப்படித்தான். நம்மளால செய்ய முடிஞ்சாதானே சொல்லணும். ச்சே, எப்படிதான் இந்த ஆம்பளைங்க எல்லாரும் பெத்தவங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இருக்கீங்களோ? ஏய், இதுல பாசத்துக்கு எங்க இடம் வந்துச்சு? இது சாதாரண ஃபங்க்ஷன் கிடையாது, தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனு. வேணும்டி, எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 வச்சு வேணும். எவ்வளோ? 50,000 வேணும். யாருக்கிட்ட இருக்கு? அதானே, நீங்க யாராவது சம்பாதிச்சு கொடுத்தா அத்தை கவலைப்படாம இருப்பாங்க. இப்ப உங்களுக்கும் சேர்த்து அத்தை கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி, எங்களை விடு. வெற்றி சம்பாதிக்கிறவன் தானே, அவன் தருவானா? நீ வேணா எழுதி வச்சுக்கோ, 1 பைசா கூட தரமாட்டேன்னு தான் சொல்லுவான். அப்புறம் நாங்க அதுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்க அப்பா அம்மான்னு எவ்வளவு உருகுறாங்க.
நம்ம வீட்ல இருந்தா இருக்கீங்களே, பாவம் அத்தை எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனா அத்தையோட வைராகியத்தை பத்தி எனக்கு தெரியும். நிச்சயம் இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாம் ஆமாம், நடத்தி முடிச்சிடுவாங்க. என்ன நக்கலா? பின்ன ஒருவேளை அவங்களால பணம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சதுன்னே வச்சுக்கோ. ஆனால் இதில் வெற்றியோட சப்போர்ட் முக்கியம் இல்லை. அவன் தானே கையில் எடுத்து தாலி கட்டணும். நீங்க எப்பவுமே அபசகுணமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் அவர் தாலி கட்டுவாரு. இங்கே பாரு, இப்போ நான் அடித்து சொல்கிறேன், சத்தியமாக அவன் தாலி கட்ட மாட்டான். என்ன பெட்டு கட்டுற? வெட்டு கட்டெல்லாம் நான் தயாரா இல்ல. ஆனா அத்தை எப்படியும் வெற்றிய தாலி கட்ட வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்கே பாரு, சில நேரம் சில நம்பிக்கை தப்பான நம்பிக்கைன்னு சொல்லி தாண்டி கூட போயிடலாம். ஆனால் நீ வச்சிருக்க பாரு, அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. பார்த்துக்கிட்டே இரு, நான் சொல்றதுதான் கடைசி நடக்க போகுது. பாப்போம் பாப்போம். இப்போதைக்கு பேசாம தூங்குங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டேன். என்ன சார் வந்ததும் ஜாலியா தூங்குறீங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ பிடிவாதம், இவ்ளோ வன்மம்? ஏய், யாருக்குடி பிடிவாதம்? போன்னு சொல்லும் போதே அப்பயே போயிருந்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? சும்மா புடிச்ச பேய் மாதிரி தலையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க போறவங்க மேல எல்லாம் பழிய போட்டு திரியிறியா நீ? உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தான் டயர்ட் ஆச்சு. முதல்ல தப்பு பண்ணது நீங்க. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. என்னன்னு கேட்க வந்தா அதெல்லாம் தப்பு கிடையாது, நான் வந்து உட்கார்ந்ததுதான் தப்புன்னு அப்படியே பிளேட் திருப்பி போட்டுட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. ஏய், மனசாட்சி மண்ணாங்கட்டி எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்க இடத்த காலி பண்ணிட்டு போங்க. சரி, நான் போறேன். போ. பாவம் அத்தை, அவங்க மனசு படுற கஷ்டம் உங்களுக்கு புரியலையா? ஏன் அதுக்கு நானா காரணம்? நீங்க தான். உங்ககிட்ட இல்லாத பணமா? பெத்த அம்மா கேட்கும் போது கொடுத்தா என்ன தப்பு? எதுக்கு? நீ மறுபடியும் இந்த வீட்டுல ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிறதுக்கு நான் மனம் தரணுமா? நல்ல கதையா இருக்குடி. இங்க பாருங்க, நீங்க பணமே தரலனாலும் தாலி பெருக்கு நடக்கவே இல்லைனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறது கிடையாது. அது முதல்ல தெரியும்ல உங்களுக்கு. நான் பணம் கேட்கறது எனக்காக இல்ல. பாவம் அத்தை, சாமியார் குறி சொல்லிட்டு போனதுல இருந்து மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா மாமாவுக்கும் அடிபட்டிருக்கு. சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குது. அப்ப அவங்க மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு புரியலையா? ஏய், நீ என்னதான் கண்ணீர் கதையை சொல்லி உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாலே 5 பைசா தர முடியாது. போவியா? உண்மையிலேயே உங்ககிட்ட பணம் இல்லையா, இல்ல பணம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா? ரெண்டுமே இல்ல. என்ன அப்போ? சரி, பணம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் வச்சிருக்கிற பணத்தை தரேன். நீங்களே தந்ததா சொல்லி அத்தை கிட்ட கொடுத்துருங்க. அவங்க அட்லீஸ்ட் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஏய், என்ன பிச்சை போறியா? எப்படியாவது அத்தை மனச சமாதானப்படுத்தணும் தான் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். அந்த நியாய விளக்கண்ண எங்களுக்கும் தெரியும். நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். அப்போ உங்களால பணம் கொடுக்க முடியாது. ஏய், ஒத்த பைசா கிடையாது, கிளம்பி. உண்மையை சொல்றேன். இந்த பாசம் அது இதுன்னு என்கிட்ட சொல்றீங்கல்ல, எல்லாமே சுத்த நடிப்பு தான். அத நீ சொல்லாதடி, தயவு செஞ்சு கிளம்பு. என்ன ஓவரா தான் போகுது உங்க அதிகாரம்? ஏய், என்ன குரல்லாம் வசதிட்டு இருக்க? என்ன பயம் விட்டு போச்சா? யாருக்கு பயம் விட்டு போச்சு? உங்களுக்கு தான் பயம் விட்டு போச்சு. என் கையில இருக்கிற ஆயுதம் என்னன்னு மறந்துட்டீங்களா? என்ன பெரிய மண்ணங்கட்டி ஆயுதம் சொல்லு. மீனாவை நீங்க எதுக்காக கடத்துனீங்க, யாருக்காக கடத்துனீங்க, எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. போய் அத்தை கிட்டயும் மாமா கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மெடல் கொடுத்து அனுப்புவாங்க. மெடல் வாங்கி தரவா? இவகிட்ட போய் மாட்டேன் பாரு, ஏன் தலையில். புருஷ், வசமா மாட்டிக்கிட்டீங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இல்லன்னு வச்சுக்கோங்க, மீனா விஷயத்தோட உங்க மான மரியாதையும் சேர்த்து அவுட் ஆகும். புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. பொடி பிசாசு, ஏன் தலையில வந்து விடுச்சு. என்னங்க, பிரஷர் மாத்திரை. கமலா,
இவ்வளோ வயசாயும் எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷர் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இப்படி இவனை 3 பேரை பெற்று வச்சிருக்கேன்ல, ப்ரெஷர் வராமல் என்ன பண்ணும்? வாங்கிட்டு வந்த வர அந்த மாதிரி நாம எதை மாத்த முடியும்? அவனுங்க 3 பேர் கூட இப்போ 4வதா நீயும் சேர்ந்துக்கிட்ட பாத்தியா? ஆமா, எதுக்காக இந்த ஏற்பாடுலாம்? வாழாத 2 பேருக்காக தாலி பெருக்கிறது, தங்கத்தில் தாலி போடுறது எதுக்கு கமலா? என்ன பண்ணி என்ன? அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ போறது இல்லைல்ல?